எந்த பிரச்சனையிலையும் சிக்காம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். என்னெல்லாம் பண்ணுன்றத ஒரு டெவலப்பரா நான் உங்களுக்கு சொல்றேன். டிசம்பர், நவம்பர் ஒரு 2 மாதம் தானே, எப்பனா ஒரு வாட்டி தானே ஃப்ளட் வரும்னு நினச்சி ஃப்ளட் ஜோனில் அப்பார்ட்மெண்ட் வாங்கிடாதீங்க. அவங்க ஒரு பெரிய பில்டராக இருக்கலாம், ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் பேஜுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஆக்டருக்கு அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன்றது பண்ணலாம். ஆனால் அதுக்காகலாம் நம்ம நம்பி வாங்கிடக்கூடாது. புக் பண்ண கையோட சென்னையில் எந்த பிரச்சனையிலையும் சிக்காம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். என்னெல்லாம் பண்ணுன்றத ஒரு டெவலப்பராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, நீங்கள் வாங்க போகிற டெவலப்பர் நிஜமாலே ஜென்யூனான டெவலப்பரான்றதை நீங்கள் இன் பர்சனாக போய் ஒரு ரிசர்ச்ன்றதை மேற்கொள்ளுங்க. அண்ட் அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி அந்த டெவலப்பர் பண்ண ப்ராஜெக்டில் இருக்க கஸ்டமர்ஸ் சொன்னதாக இருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பண்ணதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, ஹேண்டிங் ஓவர் டிலேஸ். ஸோ ஒரு டெவலப்பர் நான் 10 மாதத்தில் கொடுத்துருவேன், 15 மாதத்தில் கொடுத்துருவேன்னு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். ஆனால் அதை நீங்கள் தான் அகைன் போய் ரிசர்ச்ன்றதை பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆன் டைம் டெலிவர் பண்ணாங்களா, இல்லை லேட்டாக பண்ணாலும் எவ்வளோ நாளில் பண்ணாங்க அண்ட் எவ்வளோ நாள் பொசிஷன் கொடுத்தாங்கன்றதை நீங்கள் இன் பர்சன் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, டிசம்பர், நவம்பர் ஒரு 2 மாதம் தானே, எப்பனா ஒரு வாட்டி தானே ஃப்ளட் வரும்னு நினச்சி ஃப்ளட் ஜோனில் அப்பார்ட்மெண்ட் வாங்கிடாதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் லைஃப் டைம் சேவிங்கை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இந்த 2 மாதம் ட்ரௌமான்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஃப்ளட் ஜோன்ஸாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுறேங்க. நம்பர் 4, இது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஒரு அட்வொகேட்டோட லீகல் ஒப்பீனியன் இல்லாமல் அந்த சேலை க்ளோஸே பண்ணிடாதீங்க. அவங்க ஒரு பெரிய பில்டராக இருக்கலாம், ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் பேஜுக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஆக்டருக்கு அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு ப்ரொமோஷன்றது பண்ணலாம். ஆனால் அதுக்காகலாம் நம்ம நம்பி வாங்கிடக்கூடாது. புக் பண்ண கையோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சிவில் சீனியர்கிட்ட நீங்கள் கொடுத்து அவரோட ஒப்பீனியனின் பேரில் அந்த அப்பார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், புக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு போகலாமான்ற டிசிஷன்ன்றது எடுங்க. லீகல் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களாக யூடியூப் பார்த்தோ இல்லை இன்ஸ்டாகிராம் பார்த்தோ டிசிஷன் எடுக்காதீங்க. அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட விட்டுடுங்க. நம்பர் 5, இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அண்ட் கடைசியுமே கூட. ஒரு டெவலப்பரை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டை அவங்க கட்டுறாங்களா இல்லை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்களான்றதை பாருங்கள். அவங்க ஒரு இன்ஜினியர் கம்பெனியாக இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக அவங்கள சூஸ் பண்ணுங்கள். அதாவது அவங்களே கட்டுறாங்க, அவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. 2வது, அவுட் சோர்ஸ் பண்ணுற டெவலப்பர்ஸ். ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு தான் இருக்கும், கட்டுறது அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவுட் சோர்ஸ் பண்ணுற கான்ட்ராக்டர் ஒரு நல்ல கான்ட்ராக்டராக அவங்களோட ட்ராக் ரெக்கார்டுன்றதை ட்ரேஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 3, ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் லேண்டுக்கும் சம்மந்தம் இருக்காது, அவங்களுக்கும் பில்டிங்க்குமே சம்மந்தம் இருக்காது. ஒரு சில இடத்துல ஷேடியான இடத்துல அவங்க தான் டெவலப்பர்ன்றது ஃப்ரேம் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே அவங்ககிட்ட நீங்கள் வாங்கின பிறகு குவாலிட்டியில் எந்த வகையிலும் அவங்ககிட்ட நீங்கள் கொஸ்டின் பண்ணாலும் எனக்கு தெரியாதுன்ட்டு உங்களை அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க.